நடுத்தர குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன் நான். அப்பா பாத்திரக்கடை வைத்திருந்தார். மக்களையும் சமூகத்தையும் நன்கு புரிந்து கொண்டவர் அவர். அவருக்கு பின் தன்னுடைய வாரிசுகளில் ஒருவர் கடையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் என்னுடைய கனவு விளையும் நிலம் கோடம்பாக்கமாக இருந்தது. எனது விருப்பத்தையும் கனவையும் புரிந்து கொண்ட அவர் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. நான் சமூகத்தை எப்படி பார்க்கிறேன் என்பதை நான் எழுதிய சிறுகதைகளின் வழியாக அவர் அறிந்து கொண்டு என் மீது என்னை விட அதிக நம்பிக்கை வைத்தார். சின்ன வயதில் இருந்து ஆக்ஷன் படங்கள் பார்த்து வளர்ந்தேன். அதனால் ஆக்ஷன் இல்லாத ஒரு திரைக்கதையை என்னால் எழுதவே முடியாது. என்னதான் இமோஷன், சென்டிமெண்ட், காதல் என்று கதைகள் செய்தாலும் அவற்றுடன் சண்டை காட்சி வைக்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் அவை இயல்பான சண்டை காட்சிகளாக தெரிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பேன். தரையில் கால் படாமல் காரில் போய் காரிலேயே வீடு வந்து சேர்கிற ஒரு ஆளை விட நடந்து போகிற ஒருவனுக்கு சமூகம் இன்னும் ஆழமாக நெருக்கமாக புலப்படும். நான் நடைபாதையில் இருந்து வாழ்க்கையை தொடங்கியவன். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் கவனிக்காமல் இருக்க முடியாது. நான் கவனித்தவற்றில் என்னை ஆழமாக பாதிக்கும் எது ஒன்றையும் நான் ஒரு வழிப்போக்கனாக கடந்து செல்ல விரும்பியதில்லை. அதற்கு ஒரு கிரியேட்டராக நான் நம்பும் நேசிக்கும் சினிமாவில் தொடர்ந்து ரியாக்ட் செய்திருக்கிறேன். கத்தி அப்படி ஒரு ரியாக்ஷன் தான்.